கன்னியாகுமரி வந்தடைகிறார் பிரதமர் மோடி. பகவதி அம்மன் கோயில் விவேகானந்தர் பாறையில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. கரையில் உள்ள கடைகளும் இயங்குகின்றன. கருத்துக்கு காங்கிரஸ் தலைவர் கார்கே கண்டனம். விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்வதால் ஞானம் வந்துவிடாது என்றும் சாடல். विवेकानंद के इस पे जाके बैठने से या समंदर में डुबकी मारने से या गंगा में डुबकी मारने से ये ज्ञान नहीं आता है. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கோட்டை பைரவர் கோயிலில் அமித்ஷா சாமி தரிசனம். தேய்பிறை அஷ்டமி தினத்தில் சிறப்பு வழிபாட்டை முடித்து திருச்சி புறப்பட்டார். உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார், பஞ்சாபில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. நெல்லை டவுன் வடக்கரை சிதறி ஓடிய மக்கள். இன்று நள்ளிரவு 1 மணி அளவில் பெங்களூரு வந்தடைவார் என தகவல். தகவலை சிலர் மிகைப்படுத்தி கூறுவதாக குற்றச்சாட்டு. 6 டிகிரி வெப்பம் பதிவாகும் என கணிப்பு. 2 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. அசாம், மேகாலயா எல்லையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் காட்டாற்று வெள்ளம். அசாம், திரிபுரா, மிசோரம், மணிப்பூரை இணைக்கும் முக்கிய சாலையில் பாதிப்பு. நூற்றி 150 அடி பள்ளத்தில் உருண்ட பேருந்து. ஆன்மீக பயணம் சென்ற 21 பேர் உயிரிழப்பு, 60 மேற்பட்ட. தலைநகர் டெல்லியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். ஜாமீன் கோரி கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு ஜூன் 1. செல்போனில் பேசியபடி கார் ஓட்டியதால் கைது செய்யப்பட்ட டிடிஎஃப் வாசனுக்கு நிபந்தனை ஜாமீன். இனிமேல் இதுபோல் செயல்பட மாட்டேன் என உறுதிமொழி கடிதம் தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவு. இந்த பயிர்கள் கருகியதால் விவசாயிகள் வேதனை. மூன்று நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சில நிமிடங்களில் கன்னியாகுமரிக்கு வரவுள்ளார். பகவதி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு விவேகானந்தர் பாறைக்கு சென்று தியானத்தை தொடங்க இருக்கிறார். தொடர்பாளர்களோடு சிவமணி, இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி வருகை தர இருக்கிறார். அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? அதே நேரத்தில் விவேகானந்தர் பாறையில பிரதமர் மோடி செல்லும் போது பொதுமக்கள் இருக்கு. அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம். இந்தியாவில் 7 கட்டமாக தேர்தல் நடைபெறும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில 7வது கட்ட தேர்தல் அதற்கான அந்த இறுதிக்கட்ட பரப்புரை அப்படிங்கிறது தற்போது இன்னைக்கு மாலை 6 மணிக்கு முடிவடைகிறது. இந்த சூழல்ல தான் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதிக்கு வர இருக்கிறார். இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காந்தி மண்டபம் அருகே இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் அவர் இறங்கக்கூடிய காட்சிகள் தான் இன்னும் இடம்பெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பகவதி அம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகிறார். சுவாமி தரிசனம் செய்துவிட்டு படகு குழாமில் சென்று அங்கே அலங்கரிக்கப்பட்ட 2 படகுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த படகுகள் மூலமாக விவேகானந்தர் பாறைக்கு செல்ல இருக்கிறார். அந்த விவேகானந்தர் பாறை காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதி முழுமையாக அவர்கள் பிரதமருடைய பாதுகாப்பு அலுவலர்கள் மட்டுமல்லாது தமிழக காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் இங்கிருந்து பார்வையிடுவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. கடற்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான ரோந்து கப்பல்கள், படகுகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த சுமார் 2000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பிரதமருடைய சிறப்பு
பாதுகாப்பு படையினரும் இங்கே வந்து அவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த பகுதியில் கட்சியினர் யாருக்கும் அனுமதி இல்லை அப்படிங்கிற தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கட்சியினர் இங்கே ஏற்கனவே பொன் ராதாகிருஷ்ணன் அவர் பார்ப்பதற்காக வந்திருந்த நிலையில் கட்சியினர் யாருக்கும் அனுமதி இல்லை அப்படிங்கிற நிலையில் அவரையும் இங்கிருந்து காவல்துறையினர் அவர் உயர் அதிகாரிகளிடம் கேட்டு பதில் சொல்ல முடியும் என்ற அடிப்படையில் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். தற்போது அந்த ஹெலிகாப்டர் வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது பிரதமர் கன்னியாகுமரி வந்தடைவதற்கான ஹெலிகாப்டர் வந்து வருவதற்கான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் சற்று நேரத்தில் இந்த ஹெலிகாப்டர் இறங்க தளத்தில் இறங்க இருக்கிற ஹெலிகாப்டர் காட்சிகளை ஹெலிகாப்டர்கள் வருகிறதற்காக ஒரு ஹெலிகாப்டர் பிரதமர் பயணிக்கூடிய இந்த காட்சிகளை தற்போது நம்ம வரக்கூடிய ஹெலிகாப்டர்ல பிரதமர் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. மிகவும் மெதுவாக அந்த ஹெலிகாப்டர் செல்லக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஹெலிகாப்டர் இன்னும் அந்த ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் இடம்பெற்று இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் 2-3 நிமிடங்கள் அவர் இறங்க இருக்கிறார். அங்கிருந்து அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த விருந்தினர் மாளிகைக்கு சென்று விருந்தினர் மாளிகையில அவர் லேசாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டை முடித்துக் கொண்டு அங்கிருந்து அங்கே அருகில் இருக்கக்கூடிய அந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு வர இருக்கிறார். இந்த காட்சிகள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் கன்னியாகுமரிக்கு வந்து விட்டார். இன்னும் 3 நாட்கள் தொடர்ந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நிலையில 18 மணி நேரம் தொடர்ந்து அவர் வந்து அந்த காந்தி அந்த மண்டபத்தில், அதாவது விவேகானந்தர் மண்டபத்தில் அவர் தியானம் செய்ய இருக்கிறார். இந்த மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சிறப்புகளை பெற்ற மண்டபமாக இருக்கிறது. ஏற்கனவே அன்னை பார்வதி சிவபெருமானை நினைத்து இந்த மண்டபத்தில் தவம் செய்த நிலையில விவேகானந்தர் 1863ஆம் ஆண்டு இங்கே வந்து கடலில் படி சென்று தவம் செய்திருக்கிறார். இந்த சூழல்ல தான் 2019ஆம் ஆண்டு பாரத பிரதமர் கேத்ரிநாத் பகுதியில் குகையில தவம் செய்த நிலையில தற்போது இங்கே ஏற்பாடுகளுக்கு அதற்காக அவர் தற்போது இங்கே வந்து இறங்கி இருக்கிறார். இங்கிருந்து அவர் விருந்தினர் மாளிகைக்கு செல்லக்கூடிய நிலையில தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். பாலா சிவமணி, தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வந்தடைந்திருக்கிறார். அவர் முதல்ல பகவதி அம்மன் கோவிலில் தரிசனம் முடித்துவிட்டு அங்கிருந்து விவேகானந்தர் பாறைக்கு வருவதற்கான அந்த வழியில செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன, எப்படி அவர் விவேகானந்தர் பாறைக்கு வருகிறார்? அதாவது அங்கே இறங்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அங்கிருந்து கார் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகைக்கு செல்ல இருக்கிறார். அந்த விருந்தினர் மாளிகையில அவருக்கு அந்த